Ouch! Dad! Smooth road, Dad. நான் அப்பவே சொன்னேன் இந்த கார் எல்லாம் இந்த இடத்துக்கு சரிப்பட்டு வராதுறானு. கேட்டா தானே? இந்த ரோட்ல தான் ஸ்கூலுக்கு போவீங்களா? இல்லடா, எங்களுக்கு எல்லாம் கோயில் செல்ல தான் ஸ்கூல். ஏய் பாத்து, மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டி தெரியுது. அவனே பின்ன போறாங்க உள்ள. சண்முகா, ஓடி போற, அதுவும் வெளிநாட்டுக்கு ஓடி போற. என்ஜாய். அப்பா, வெள்ள உள்ள போடா, உள்ள போடான்றல்ல. நான் போடான்னு சொன்னது அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். அப்பா, உங்களுக்கு ஏதோ புரியுதா? புரியல. சரி நட. எங்க 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 போறீங்க? நான் அவனை போக சொல்லிட்டேன். யாருப்பா? யார சொல்றீங்க? நான் அவனை போக சொல்லிட்டேன். மீறி யாராவது உள்ள விட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அக்கா, அண்ணே நில்லடே. எப்படிக்கா இருக்க? அக்கா விடு. எத்தனை வருஷம்டா நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கூட எங்களுக்கு ஏண்டா இந்த சித்திரவதை? என்ன விடுறா, உன் தங்கச்சிங்களை பத்தியாவது உனக்கு நினைப்பு இருந்துச்சா? சுகுணா, ஐ எம் சாரி. பானு, நான் சரியா தப்பான்னு ஆர்கியூ பண்ண விரும்பல. உள்ள போய் பேசலாம் வாங்கண்ணே. நீ வான்னு சொல்ற, அவர் போன்னு சொல்லிட்டு போறார். காயத்ரியோட இந்த வீட்டுக்கு வர வேணாரு. Now I have come alone. தனியா தானே வந்திருக்கேன். வான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இப்ப கூட அவர் காத்தாடு உட்கார்லடா. இந்த கல்யாணத்துக்காவது நீ வருவேன் தான் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. 25 வருஷத்து கோவம், அது அப்படிதான்டா. அது சரி, காயத்ரி எங்கடா? சரி, நீ உள்ள வா. அக்கா, என் பையன். அட, நம்ம மாப்பிள. எப்படியா மச்சான், கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க? குண்டத்தை அமுதா, சுகுணத்தை பானத்தை, பானத்தை சுகுணத்தை, சுகுணா பானு, பானு நோ 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 சுகுணத்தை பானு, பானு சுகுணா நோ சுகுணா பானு, சுகுணத்தை பானுத்தை. நீ போய் தமிழ் ஆரத்தி எடுத்துட்டு வர. ஆமாமா, ஆரத்தியை தமிழ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவன் தான் மானம் கட்டவன், ஓடி போயிட்டு திரும்பி வந்திருக்கான். இவளுங்களுக்கு எங்க போச்சு புத்தி? கூமுட்டைங்க கூமுட்டைங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க, தட்டுவானீங்க. இந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. மாப்ள, பொட்டி கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அங்க போய் நான் ஒரு பொட்டி எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாமே ராஜா பாப்பா. சாரி.
நாங்க வந்து பார்க்கணுமா? கூட வந்திருக்கிறது என் பேரனா? வந்துட்டா போடா போடா. அக்கா உன் பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கிடக்குறான், விடுங்க மச்சான். இதுதான் என் பெரிய பொண்ணு. தெரியாதனமா காலேஜ் வரைக்கும் போய் படிக்குதே. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு. மச்சான், இது என் ரெண்டாவது பொண்ணு திவ்யா. ஓ, அது மூத்த பொண்ணு சித்ரா. அவளுக்கு தான் கல்யாணம் ஆகல. கரெக்ட். எங்க கல்யாணத்துக்கு கூட மச்சான் வரல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உன் கல்யாணத்துக்காகவே வந்திருக்காரு. காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தம்பி, நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. சரிக்கா, நீங்க வாங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு. ஆமா வாங்க போலாம் மச்சான். தமிழ் நில்ல. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் கைக்கு வந்தா கண்டு காணாம போயிட்டு இருக்கு. நீங்க மச்சான மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வெடுக்குன்னு போய் 2 ஐஸ் மார் எடுத்துட்டு வா. ஓடு சரி ஓடு வெடுக்குன்னு. இந்த பொண்ணு யாருன்னு யாருமே சொல்லலையே. அது இந்த பொண்ணு வந்து மச்சான் நம்ம மூர்த்தின்னு இந்த வீட்ல ஒருத்தர் இருந்தாராமே, அவர் பொண்ணு. ஓ மை, மூர்த்தி பொண்ணா அது? அப்ப மூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவா? இந்த வீட்டுக்கு அவன் வேலைக்காரனா இருந்தாலும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அது சரி, இந்த பொண்ணு என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? மச்சான், இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன செய்யறாரோ ஐயா, அதைத்தான் இந்த பொண்ணுக்கு செய்வாரு. ஏன்னா தமிழை வந்து தான் பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இருக்காரு. ஓ சரி 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 போயிட்டு அந்த அப்படியே. என்ன வெயிட் இது? இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை, உன் தங்கச்சிகளோட வாழ்க்கை, இதெல்லாம் விட இந்த கர்மம் பிடிச்ச காதல் உனக்கு பெருசாயிடுச்சு இல்லடா. டேய், தெளிவா உண்டு சொல்றடா. இந்த அனாதை சிறுக்கி இழுத்துட்டு போய் மரத்துல விட்டுட்டு வா. இல்ல அவதான் முக்கியம்னா அவ கூட ஓடி போயிடு. ஆனா அதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்கவே முழிக்காத. சரிப்பா, மூஞ்சில முழிக்கல, விட்டுருங்க. அப்பாவா ஓடுகாலி பையன். பயந்து போயிடுச்சு. அப்ப அந்த சிங்கம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? அதான் இந்த வீட்டுக்கு ராஜா. ஏய், பொம்மையா பேசுது? ஆமா, நான் தான் பேசினேன். உன் பேர் என்ன? ரேகா. உதவாரு, உன் பேர் என்ன? நிஷா. பெரிய மயிலம்மா மாதிரி இருக்கிறானே. ஏய், உன் பேர் பண்ணு தானே? இல்ல, முகேஷ். முட்டி, நீ? ஹரிஷ். உன் பேரு? ஹேமலதா. ஹாய். நீங்க தான் பேசுறீங்களா? எப், நீங்க ராஜா, உங்க பாட்டியோட தாத்தாவோட அப்பாவோட பையன். ஃபாரின் பாட்டியா? இன்னையில இருந்து உங்க பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக்லாம் தெரியுமா? வேற ஏதாவது பண்ணுங்களே. Oh my God. Huh? Hey! Oh God. Pocket குள்ள போயிடுச்சு. இந்த ஒரு
பிளம்ப வச்சுக்கிட்டு ரெண்டாயிடுச்சு. எப்படி இது? சூப்பர். Hey! Thank you. இதெல்லாம் ஓகே. எங்க வீட்டு பாப்பி மாதிரி பேச முடியுமா? உங்க வீட்டு பப்பி என்ன? எல்லார் வீட்டு பப்பி மாதிரி பேசுவேன். பின் லாடன் வீட்டு நாய் மாதிரி பேச முடியுமா? மாப்பிள ஆப்கானிஸ்தான் கந்தகார புடிச்சார் போட்டுக்கு வெடி போட்டு. என்னடா தம்பி, ராஜா என்னென்னமோ வித்த காட்டுறா. இவன் எம்பிஏ தானே படிச்சா? நீ சொன்னதுல இருந்து எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இவன் MBA படிச்சானா இல்ல MBM படிச்சானான்னு. Dad, எம்பிஎம்னா மாஸ்டர் ஆஃப் பிளாக் மேஜிக். இவன் இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். டான்ஸ் ஆடுவான், மேஜிக் பண்ணுவான், பாட்டு பாடுவான், வென்ட்ராகுலரிசம் பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும். என்ன மச்சாதே? சமையல். Dad, 15 years, Dad. Breakfast, lunch, dinner, breakfast, lunch, dinner, breakfast, lunch. Okay. He is a good cook too. மாப்பிளைய பத்தி சும்மா சொல்லக்கூடாது. கையில நிறைய தொழில் வச்சிட்டு இருக்காரு. வேலை கடை காட்டாலும் அதான் இந்த வித்தையெல்லாம் காட்டுறாரு. ஒரு டென்ட் போட்டு வித்தை காட்டி படிச்சுக்கலாம். நாம அப்படியே ஒரு கூட வித்தை எடுக்கலாம். உனக்கு சுய தொழில் செய்யற அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது. உனக்கு இருந்தா போய் நான் மாப்பிள்ளை என்ன சகல கூமுட்டை என்னடா இங்க வெட்டி பேச்சு? அடடே அப்படியே பேர்ஸ் மாதிரி பேசுறேன். என்ன எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போக வைக்கிறீங்க எல்லாரும். கூமுட்டை போக. வா. ஓடி போனதுதான் தருதலன்னு நினைச்சேன். வந்தது அதுக்கு மேல கிக்கிருப்பா இருக்கு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஆமா இதெல்லாம் பேசுவீங்க. தாத்தா வந்துட்டா பயந்துருவீங்க. டேய். கண்ணா கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பா, ஆனா கைவிட்டுருவா. நல்லவங்களை நிறைய சோதிப்பா, ஆனா கைவிட மாட்டா. அப்பா, என்னடா இது? அண்டா. ஏய் வா ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பன் திமிரு, தாத்தன் திமிரு. ஏய் எஸ்கேப். உன் பேர் என்ன? ராஜா கிருஷ்ணமூர்த்தி. அது என் பேரு. அதுல என் பேரும் இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்துருக்கு தெரியாதவன் பேரை மட்டும் சேர்த்துக்கிட்டானாக்கோ. குடும்பத்தோட சேர்த்து வச்சுக்க தெரியல, உங்க பேர் வச்சதே பெரிய விஷயம். அதான் வந்துட்டோம்ல. வந்துட்டா பழசெல்லாம் மறந்துட முடியுமா? நான் புதுசு தானே தாத்தா, எனக்காக பழசு மறந்துட கூடாதா? என்னமோ வச்சிருந்தேன், மறந்துட்டேன். என்னது வாக்கிங் ஸ்டிக்கா? உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். எத்தனை தடவை இவங்க யாருன்னா டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கேன். ஒருத்தரும் வாங்கிட்டு வந்தது கிடையாது. சொல்லி வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பாத்தீங்களா தாத்தா, புதுசு வந்ததும் பழசு மறந்துட்டீங்க. அதே மாதிரி எங்க அப்பா மேல இருக்க பழைய கோபத்தை மறந்துருங்க. இது கைத்தறிடா, பட்டுன்னு தூக்கி போட்டுடலாம். உங்க அப்பா பண்ணது இருக்க, அது நெஞ்சு விழுந்தாடி பழிச்சுக்கிட்டே இருக்கு. அவனை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இல்ல தாத்தா, எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் என்னடா, உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. நீ வா வாடா, வா. உனக்கு எண்ணமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. நீ பிறந்து 5 மாசம் கழிச்சு தாண்டா எனக்கே தெரியும் எனக்கு ஒரு பேரம் பிறந்திருக்கான்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு எதிர்பார்த்து வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. நீ வரவே இல்லை. இத பத்தியா, நீ 1 வயசுல இருக்கும்போது வாங்கன்றா, 2 வயசு 3 வயசு 4 வயசு, எப்ப எல்லா பேர பிள்ளைக்கு எடுக்கிறனோ உனக்கு ஒண்ணு தவறாம எடுத்துட வேண்டாம். என் நம்பிக்கை வீண் போகல. இந்த விசேஷத்துக்கு நீ வருவேன்னு நினைச்சா வந்துட்டேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, உனக்காக நான் எடுத்து வச்சது ஐயா. பட்டு சட்டை பட்டு வேட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தாத்தா. இது எனக்கு. அப்பாவுக்கு? நீ அவனை பத்தி பேசுற, நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல தாத்தா,
இல்ல தாத்தா, இந்த மீசைக்கு என்ன போட்டு வளர்த்தீங்கன்னு கேட்டேன். என்ன போட்டுத்தான் வளர்த்த? என்ன போட்டு தாத்தா? மாப்பிள என்ன பாக்குறீங்க? இல்ல டைரக்டர் ஹாலிவுட். அமெரிக்காவுக்கு போற வழியில ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்தவர் அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. மாப்பிள எப்ப தியேட்டர்ல ஸ்கிரீன் திறந்தாதான் படம் தெரியும். இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே படம் தெரியும். அட பெரிய டைரக்டர் இருக்காரு, உள்ள பாத்து போலாம். நடங்க நடங்க. டைரக்டர் சார். சிப்பு என்னடா ஷிப்பு? ரூமுக்குள்ள என்ன கப்பலா வருது? சித்தப்பான்னு தெளிவா கூப்பிடுறான். மாப்பிள இவன் தான் உன் பெரியத்த பையன். டைரக்ட் டக்கரு. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? மெட்ராஸ்ல போய் படம் எடுத்தா தான் படமா? முத படமே காரக்குள்ள எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஆமா யார் இந்த நீ ஃபேஸ்? இவரா? நான் தான்டா உன் மாமன் பையன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஓ ஓடி போன அங்கிள் அண்ணவே சன்னோட பையன். ஒன்சன் டேய் நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல? இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. சு நோட்டீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ். டேய் நோஸ் 2 இன்ச் போடு. ஐஸ் தலை 1/2 இன்ச் போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். காது ஒரு 3 இன்ச் போடுங்க. ஷோல்டர் ஒரு 1.5, கை ஒரு 2.5. ஹேர் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்து ஐஸ் கொஞ்சம் பிளாக்கா இருந்தா அப்படி ஸ்லோ ஸ்டாலின் தான். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இந்த கிராப்ல ஹாரிசன் பிராட் மாதிரியே இருக்கு. ஹாரிசன் ஃபோர்ட். பிராடுனா கேடிடா டேய். சும்மாரியா ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ ஐயா குறுக்க ப்ரொடக்ஷன் பாய் நான்சென்ஸ். டேய் இந்தால் வாய் ஒரு 1.5 இன்ச் போடுங்க. ஐயோ இது வரைக்கும் எதையோ அளவு எடுத்தா இப்ப வாய் அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டானே. சிரிக்கிற மாதிரி ஒன்னதான் கூப்பிடுறான். ஓ மை ஸ்டீல்ஸ். ஐ see. எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? எடுக்க போற படத்துக்கு பாசிட்டிவ் திங். எஸ் எஸ் எஸ். சார் சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன் சார். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் உள்பட. ஏன்னா தீப்பெட்டி இந்த ஆள் தான் வச்சிருக்கேன். அப்புறம் சித்பு இவரை நான் என்னன்னு கூப்பிடணும்? மச்சான். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுட். மிஸ்டர் கசின் ஃபாரின்ல இருந்து வர்றப்ப எனக்கு என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? கசன், நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, நோ நோ நோ, பேச்சையே நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. இது அளவிடு. Child is flawed. பால். ஓ thank you. அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? ஓ மூர்த்தி, I know him. என்ன இப்படி கேட்ட? நான் பார்க்கலையே. பார்க்கலையா? அது எப்படி வீட்ல கட்டுக்கிட்ட ஆல்பம் இருக்குமே, யாரும் காமிக்கலையா? சரி, someday I'll show it to you. Okay? ஹாய். என்னது? பால் அப்பா கொடுக்க சொன்னாரு. டாட். நீ யாருன்னு சொல்லவே இல்ல. மூர்த்தியோட பொண்ணு. உங்க அப்பா கூட நல்லா தெரியும். ஓ. பேர் என்ன? தமிழ். உங்க பேரு? இங்கிலீஷ். ஆஹா. அப்பா பேர் பிரெஞ்ச். அம்மா பேர் ஸ்பானிஷ். ஹே. நீ பேக் குடும்பம் தானே? செட்டியார் குடும்பம். எக்ஸ்கியூஸ் மீ. You're brilliant. ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்த 60 நாள் உன் அப்பா மாதிரி இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா வாழ்ந்துருக்க கூடாது. அது உன்னால முடியும். Make him happy. Keep him happy. சகல, என்ன பத்தி 2 பேரும் நல்லா எடுத்து சொல்லுங்க. சொல்றேன். பார்த்தா சகல பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. நிஜமாவே பைத்தியக்காரன் தான். டேய், உனக்கு
மட்டும்தான்டா இந்த வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இது கொஞ்சம் பிடிங்க. வாவ். தேங்க்ஸ். அந்த ஆல்பம் அது கல்யாணம் முடிட்டோம் எடுத்தார். எந்த ஆல்பம்? அந்த தாய்மாமனை கூப்பிடுறாங்கப்பா. அப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஓ மாம் துவமிந்திரமேத்வஸ்து புத்ராகம் சுபகாம் குரும் தசாஸ்யாம் புத்ராடாதே கிபதிபேகா தசங்கிரதே நபோ நபோ பகவதி ஜாயமானோன்னாம் நேதுருணஹ வேத்யக்தி. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தட்டி தட்டி நெஞ்சுக்குள்ள தட்டாம்பூச்சி பறக்குது. எதனாலே எதனாலே விட்டு போன உறவுகள் வீட்டுக்குள்ள பூட்டிருச்சு. அதனாலே அதனாலே பூமி எல்லாம் பந்தல் போட்டு தானம் செய்வோமா? பூவுக்கெல்லாம் வாசம் தந்து வள்ளலாவோமா? வள்ளலாவோமா? தட்டி தட்டி நெஞ்சுக்குள்ள தட்டாம்பூச்சி பறக்குது. எதனாலே எதனாலே சொந்தம் வந்து தீபம் ஏற்றி இருள் விளக்க வீட்டுக்குள்ள சந்தோஷங்கள் சூடு பறக்க வள்ளுவன கூட்டி வந்து கூறல் எழுது. ரெண்டடியில் சொந்தம் சொல்ல வார்த்தை ஏது. ஐயையோ பத்துக்குச்சு பத்துக்குச்சு மல்ல 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 வெட்டி பத்துக்குச்சு. ஐயையோ கிட்டுக்குச்சு கிட்டுக்குச்சு பல்லு 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 ரெண்டு கிட்டுக்குச்சு. இனி சோகாமெல்லாம் வேணாமன்னு சுட்டு போடு. தட்டி தட்டி நெஞ்சுக்குள்ள தட்டாம்பூச்சி பறக்குது. எதனாலே எதனாலே வேடந்தாங்கள் போல இந்த வீடுமாச்சு. 7 ஜென்மம் சேர்ந்து வாழ கூடியாச்சு. பட்டாம்பூச்சி கனவுகள் பலிச்சாச்சு. 10 லட்சம் பூக்கள் ஒண்ணு பூத்தாச்சு. ஐயையோ செத்துக்குள்ள செத்துக்குள்ள கொக்குமீனும் சேர்ந்துக்குச்சு. ஐயையோ ஊருக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் அது 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 வந்துருச்சு. கடவுள் வந்து திருஷ்டி சுத்தி போட வேணும் போட வேணும். தட்டி தட்டி நெஞ்சுக்குள்ள தட்டாம்பூச்சி பறக்குது. எதனாலே எதனாலே
What, Dad? Live show? लाइव शो? व्हाट लाइव शो? हम आपके हैं कौन? ஓ தேங்க்ஸ் டா. எதுக்கு? மறுபடியும் இவங்களை எல்லாம் பார்க்க வச்சதுக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இங்க வந்ததுல இருந்து தாத்தா, அத்தை, மாமா, அத்தை பசங்க இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் இது என்ன கையில? ஜஸ்ட் கேம். கேம்? Dad! Dad! Yeah, come on! Good, Mom! பெரிய குடும்பத்தை பத்தி என்னமோ நினைச்சேன். ஒரு தேங்காய்க்கு இன்னாடி அடிச்சுக்கிறாங்களே. ஆட்டம்பா. ஆட்டமா? இந்த பக்கம் 5 பேர் இருக்காங்களா? ஆமா. அந்த பக்கம் 5 பேர் இருக்காங்களா? ஆமா. இவங்க 5 பேரு அவங்கள சமாளிச்சு தேங்காவை எடுத்து வரமளிச்சுனா ஜெயிச்ச மாதிரி. அட ராக்பி எனக்கு தெரியாதா? ஏக்ஷன்ல எத்தனை முறை பாத்துருக்கேன். வழக்கம் சொல்ல வந்துட்டார் வழக்கம். Come on! எங்களை இந்த விளையாட்டுல சேர்த்துக்கிறது. வேணாம் இது எங்க ஃபேமிலிக்குள்ள விளையாடுறோம். நீங்க இன்னொரு நாள் விளையாடலாம் கொடுங்க. ஏன் எங்க விளையாட்டுல சேர்த்துக்கிறீங்களோ? அவர் தான் சொல்லிட்டார்ல, போங்க. ஆமா எங்க கூட விளையாட தில்லு வேணும்ல. ஏய் யார்கிட்ட தில்ல பத்தி பேசுற நீங்க? மாமா வாங்க. அடி ஒண்ணும் பண்ணலையே. போய் உட்காருங்க. I'm all right. பசங்க நான் ஆடுறேன். பாபா நான் ஆடுறேன். இல்ல வேண்டாம். அட உட அவனுங்க என்ன சொல்றேன்ல. நான் ஆடுறேன்ப்பா. என்ன சொல்றேன் மச்சான். நீங்க வாங்க. அண்ணா காட்டு பசங்க. அண்ணா இது கேம். வச்சான் பாரு. மறுபடியும் சண்டை கண்ட போறாங்க. விளையாட்டுனா இப்படிதான். ஹாய். ஹாய்.
பசி இருக்கும், பழம் இருக்கும், பால் இருக்காதோ. Oh my God. எழுத்தே இல்லாத மொழியா இருக்கு. பால்ல கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, குறைச்சிக்கணும். இன்னும் உடம்பு உருப்படாது. பால் இருக்கும், பழம் இருக்கும், குடிக்க முடியாது. வாங்க, யார் பேர் கர்ச்சனை? சண்முகம், மக நட்சத்திரம் சிம்மராசி. என் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஓஹோ, ஓடி போன சண்முகத்துக்கா? ஓடாம இருக்கிறதுக்காக பூஜை பண்ணிடுவோம். ஓடி போனா இந்த ஆளுக்கு என்னமா? பூசாரி ஆச்சேன்னு சும்மா இருக்கேன். ஃபாஸ்டா ஓடி போயிட்டு லேட்டா வந்திருக்கேளே. லேட் சண்முகம். அப்ப வரலையா? கொஞ்சம் பொத்திட்டு போறீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னடா என் பர்த்டே கேட்டல்? கிருஷ்ண ஜெயந்தி யாரோட பர்த்டே? கிருஷ்ணனோட பர்த்டே. கிருஷ்ணரை வந்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் தானே ஆசீர்வாதம் வாங்குறோம். அந்த மாதிரி தான் இதுவும். ஹாப்பி பர்த்டே. Here you go. ராஜா, You know something? ராஜா இங்க வா. என் பேர குழந்தை படிச்சான். I'm sorry. இவர் யாருன்னே தெரியாது. நான் இவர் பேரனும் கிடையாது. சரி, நீ கவனிங்க. நான் விளையாட்டு பையன். ராஜா, ராஜா எங்க எங்க? டேய், நீ என்ன 4 பேருக்கு எதிர்க்க கிறுக்கு பையன் சொன்னது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா என்ன யாருன்னு தெரியலன்னு சொன்ன பாத்தியா? அதான்டா என்னால தாங்க முடியல. டேய், அப்படி என்னடா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? ஏண்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு திரும்பி படுக்கிற. என்கிட்ட பேச மாட்டியா? நான் பேசுறது உங்க காதுல வேலையா? ஏண்டா பேசுடா. Give me a break. டேய், போடா போ. உன் ரோஷத்துக்கு நான் தாத்தண்டா. நீ பேசலாம் உன்கிட்ட வந்து கெஞ்சி வந்து நினைக்கிறியா? அது மாத்திரம் நடக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இல்லடா, இன்னைக்கு இப்பவே நீதான் என்கிட்ட வந்து பேசணும்டி. என்னமோ பெருசா ரொம்ப தாழ்த்திக்கிற. நான் வெள்ளக்கார ஜான் பீட்டரிய பார்த்தவன்டா. டேய், பேச மாட்டியா? என் கூட நீ பேச மாட்டியா? டேய், நீ வந்ததுல இருந்து தான் நான் சந்தோஷமா சிரிக்கிறேன், பேசுறேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது என்னால தாங்க முடியலடா. டேய், நீ பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ வலிக்குதுல்ல? அரை மணி நேரம் என்னோட பேசலன்னா உள்ள எரியுதுல்ல? 2 வாரம் தான் என்னோட பழகிருப்பீங்க. 20 வருஷம் ஆச்சு. உங்களோட பேசணும் எவ்வளவு ஆசையா வந்திருப்பார். ஒவ்வொரு தடவையும் மூஞ்சி திருப்பிட்டு போறப்போ எவ்வளவு வலியோட நிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். அவன் பண்ணது தப்புடா. நீங்களும் வெளியே போக சொன்ன தப்புதான். அவரே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்காரு. பெருசா பேச வந்துட்டாரு. சரி, மனுஷன் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அது நடக்காதுடா. அப்ப நாங்க கிளம்புறோம். டேய், நீ ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். பழகுற மாதிரி பழகிட்டு உங்க அப்பா புத்தியை காமிச்சிட்டேல்ல. போடா, ஓ. பின்னாடியே தந்தி வரும். தந்தி வந்தாலும் வரமாட்டேன்.
பழச என்னால மறக்க முடியலடா. ஓஹோ, புதுசா நான் வந்ததுனால எங்க அப்பா பழசாட்டார்ல, அப்ப நான் போயிட்டா எங்க அப்பா கிட்ட பேசிடுவீங்க இல்ல? சரி, நான் போறேன். டேய், என்ன நீ மிரட்டுறியா? இல்ல தாத்தா, உங்களை பேச வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்க பேசுங்க தாத்தா. டேய், ஐயோ சின்னவர் விழுந்துட்டாரு. தாத்தோய், ஒரு நிமிஷம் உள்ள எல்லாம் ஆடி போச்சா? ஆடி போச்சா? ஒரு நிமிஷம் நின்னு போச்சுடா. நீ முதல்ல மேல வா. முடியாது. அப்பா, நீ முதல்ல மேல வாடா. பேசுறேன்னு சொல்லுங்க, வரேன். பேசுறேன்டா, நீ மேல வாடா. ப்ராமிஸ்? பிராமிஸ். ஒரு நிமிஷம். தாத்தா, கையை கொடுங்க, பயமா இருக்கு. பாத்து பாத்து பாத்து. ஐயோ. Oh my God. டேய், நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்துல கொஞ்சம் கூட என் புள்ள மேல எனக்கு வைக்க தெரியாம போயிடுச்சுடா. அப்ப நீங்க பேசுங்கல்ல? சரி, நீ மேல வா. குட். இது முன்னாடி. ஓ காட், தாத்தா, உங்க பையன் பேசுங்க பேசுங்க தாத்தா. தாத்தா பேசுங்க தாத்தா. I love you. Go. நான் இங்க எது சரி எது தப்புன்னு விவாதம் பண்ண வரல. நீங்க வந்ததுல இருந்து என் மேல கோபமா இருக்கீங்க, எதிரி மாதிரி பாக்குறீங்க. நீங்க என் மேல வச்சிருக்க கோபம் உங்களுக்கு நியாயமா பண்ணலாம், அது அவனுக்கு புரியாது. அவன் 20 வருஷமா என் கூட தனியா வாழ்ந்துருக்கான். இங்க வந்து உறவுகளை பார்க்கும்போது he's happy, he's living, he's enjoying. அவனுக்காகவாது என் கூட பேசுற மாதிரி கொஞ்சம் நடிங்க. இல்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா I'm leaving. That's all. சண்முகம், அப்பா, நீ சாப்பிட்டியாப்பா? இல்லப்பா. சாப்பிடலையா? மணி 1 போகுது. இத்தனை கூமுட்டைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வா. இதுதான் கொஞ்சம் நல்லா நீ வந்து உட்கார் சொல்றேன். மச்சான் வாங்க. மொத்தம் உட்காருங்க. யோ, 2 பேரும் எந்திரிங்க. மோமோ, என்ன மாமா டிராமா நிக்கிட்டு 2 பேரும் எந்திரிங்க. என்ன நீங்க அதிகமா பேசுறீங்க, சொல்லிட்டேன். என்ன, என் பையன் இங்க வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற யாரும் இங்க உட்கார்ந்து சாப்பிட கூடாது. ஆமா. அப்போ எங்களை என்ன வெக்கமான இல்லாதவங்க நினைச்சீங்களா? மாப்ள, மச்சான், நீங்க சும்மா இருங்க. இனிமே இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு கவளம் சோறு கூட சாப்பிட மாட்டேன். வாங்க தரல. வெளிய உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படியே போயிடுங்க. தமிழே, இங்க வா. எல்லாரும் என்ன பண்றாளுங்க? கூப்பிட அவளுங்கள. அப்பா, ஏன்பா இப்படி பதட்டப்படுற? நீ இருடா ராஜா, வேகமா நடங்க. அசைஞ்சு வர்றாளுங்க பாரு. என்னப்பா? ஆமா, என்ன? ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்க. என் பிள்ளைக்கு டயத்துக்கு சாப்பாடு போடக்கூடாதா? சண்முகம், அப்பா என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? பெத்த அப்பதான் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். போய் கொண்டு வாங்க, போங்க. அது இல்லப்பா, அவன் லேட்டா தான் சாப்பிடுவான். வந்து சீக்கிரம் சாப்பிடுவா. போய் கொண்டு வாங்க. வந்துட்டாள். வச்சிட்டீங்கல்ல, விறுவிறுன்னு நடைய கட்டுங்க. இல்லப்பா, நாங்க பரிமாறிட்டு போறோம். சொல்லிட்டல்ல, தாத்தா நான் வேணா போடு. என் பிள்ளைக்கு பரிமாற எனக்கு தெரியும். கிளம்புங்க. அப்பா ப்ளீஸ் சாப்பிடு ராஜா. போதும். அப்பா நீங்க சாப்பிடலையா? நான் அப்புறம் சாப்பிடுறப்பா. நேத்துல கரண்ட் வேற இல்ல. டேய், என்ன பாத்துட்டு நிக்கிற? போய் விசிறி எடுத்துட்டு வா. போடா கூமுட்ட. சீக்கிரம் வா, போ. கொஞ்சம் கூட்டு வச்சுக்கப்பா. ஏன்பா விசிறி எடுத்துட்டு வர சொன்னா விசில் எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஓ சாரி. டைரக்டர் தாத்தா,
நீ கண்டிப்பா படம் எடுக்க போறது இல்ல, எங்களையாச்சும் ஒரு போட்டோ எடு வா. தாத்தா சில்லு எடுக்கிறக்காச்சும் அனுமதி கொடுத்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். வா, வா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா ஆகிட்டே வருதடா. இந்த சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், இவரே அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? ஏன்? உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டானுங்க. அதை எப்படி சொல்ற? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? டைரக்டர் பாலச்சந்தர் சார் ரஜினி சார் எப்படி சான்ஸ் வாங்கினாரு? இதே மாதிரி சிகரெட்டை வாயில போட்டு போட்டு தான் வாங்கினாரு. அதுதான் இது. ஓஹோ, அதுதானா? மேட்ச் பேக்ஸ் இருக்கா? சரி, அவனுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லி மேட்ச் பேக்ஸ் வாங்கிட்டு போ. ஓகே. ஹலோ டைரக்டர், அந்த லூஸ் உங்ககிட்ட கெஞ்சி கதறி நெருப்பாயிட்டு சொன்னுச்சு. தேங்க்யூ. உங்க மோரக்கட்டைக்கெல்லாம் நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னான், சொல்லட்டுமா? டேய், இந்த மாதிரி புழு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசென்டான ஆள் போய் கேட்டாதான். இப்ப பார், ப்ளீஸ் கசின் ப்ளீஸ். ஃபிங்கர்ல ஃபயர். தேங்க்ஸ். தேங்க்ஸ். இவர்தானே? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கவே இல்லையா? உன் அப்பா. என்ன மாதிரி கண்ணும் நெத்தியெல்லாம் என்ன மாதிரி இல்லையே. நீ உருவத்துல உங்க அம்மா மாதிரி, குணத்துல உங்க அப்பா மாதிரி. மூர்த்தி ரொம்ப நல்லவம்மா. இந்த போட்டோவை நடத்துக்கலாமா? தேங்க்ஸ். ஹே கார்ஜஸ், என்ன தமிழ் துள்ளி விளையாடுது? நீ ஹாப்பியா இருக்க? போய் 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 கண்ணெல்லாம் பட்டாம்பூச்சி பார்க்குது. மூச்செல்லாம் ஜிலி ஜிலி இருக்கு. யூ ஹாப்பி? அப்போ வீட்ல மாடு கண்ணு போட்டுருக்கோம் இல்ல பல்லாங்குழி ஜெயிச்சிருப்ப? Hey, what's this? கொடுங்க. எங்க பஃபூர் நீயே வச்சிருக்க? பக்கத்துல இருக்கிறது எங்க அப்பா. ஓ, பட்டாம்பூச்சிக்கும் ஜிலு ஜிலுக்கும் இதான் காரணமா? ஆல்ரைட். உங்க அப்பா நீ பார்த்ததே இல்லைல்ல? பாத்துக்க. ஓ பத்ரம், அந்த வாண்டு பசங்க கையில மாட்டிச்சு பாய்ந்துருவாங்க. எங்க அப்பா பக்கத்துல இருக்கறனால தான் உங்க அப்பா கொஞ்சமாவது அழகா இருக்காரு. ஏய் தமிழ், தமிழ். ஏய் என்னம்மா இதெல்லாம்? அப்பா என்கிட்ட காட்டுனீங்கல, அதுக்காக தான். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ். என்னங்க மச்சான், தமிழ் வந்து உங்க கால்ல பொசுக்குன்னு விழுந்துட்டு போகுது, என்ன விஷயம்? அவ அப்பா போட்டோ கேட்டா கொடுத்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. மை காட், ஷீ இஸ் ஜஸ்ட் அமேசிங். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். விடிஞ்சதுல இருந்து இந்த வீடு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறா.
எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறா. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை அப்படியே தமிழ்கிட்ட பாக்குறேன். நீங்க ஒன்னா பாருங்க, இந்த பொண்ணு மருமகளா போற வீடு கோயிலா மாறிடும். மாமனாரும் மாமியாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. மொத்தத்துல அந்த பொண்ணை கட்டிக்கு போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த பொண்ணு மருமகளா போற வீடு கோயிலா மாறிடும். மாமனாரும் மாமியாரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இதயத்தின் சத்தம் கேட்டு எழுந்தவளே, அனைத்தாலும் துடிப்பு ஓயாது. என்ன உனக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படிக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படிக்கு 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 இப்படிக்கா? இத பிடிங்கன்னு சொன்னேன். சரிதான். காஃபி. வாங்கிட்டு போங்க. ம்